நமோ நமஹ குருப்யோ நமஹ நமோ நமஹ. ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் செஷன் 3 உங்களை வரவேற்கிறது. முதல் செஷனில் நம்ம தக்ஷிணான்னா என்ன அர்த்தம், மூர்த்தி அமூர்த்தி அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அப்புறம் ஸ்தோத்திரத்துக்கு என்ன அர்த்தம், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது பகவத்கீதை, உபனிஷதுகள், பிரம்மசூத்திரத்தோட சாரம், இது அவர் ஆதிகுரு சதாசிவன் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா. இப்போ ரெண்டாவது செஷனில் என்ன சொன்னோம், ரெண்டாவது செஷனில் தியான ஸ்லோகத்தை எடுத்துட்டு சமஸ்தபதம்னா என்ன, சந்தினா என்ன, சந்தினாக்கா 2 அக்ஷரங்கள் 2 லெட்டர்ஸ் சேர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் அப்படி இருந்ததுன்னா சூரியோதயம் 2 வேர்டு தனியாக என்ன இருக்குது, ஆனால் அந்த உச்சாரணம் சேர்ந்து உச்சாரிக்கிறோம். ஆனால் இங்கே சமஸ்தபதத்தில் 2 வேர்டு சேரும்போது ஒரு வேர்டு ஆயிரும். எதை பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, சீதாயாக பதிகி, சீதாபதிகி, இந்த 2 வேர்டு ஒரு வேர்டு ஆயிரும். இந்த சமாசம் பண்ணும்போது 2 வேர்டாக சேர்த்து எடுத்து அப்படி ஒன்று வேர்டாக சேர்ந்துக்கணும். எக்ஸப்டிங் ஐ செட் தட் துவந்துவ சமாசத்தை தோற்றி மற்ற சமாசத்துக்கெலாம் அப்படி தான் பண்ணணும். சமாசங்கள்லாம் 2 வேர்டுகளை சேர்றது அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். சேர்த்து வச்ச வேர்டுக்கு பேர் சமஸ்தபதம்னு பேர். அது அந்த சமஸ்தபதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விக்கிரக வாக்கியம், த சென்டென்ஸ் விச், இந்த சென்டென்ஸ் எந்த ஒரு வாக்கியம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, சமஸ்தபதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எந்த மாதிரி வேர்டுகள்லாம் சேர்ந்து எப்படி சேர்ந்துருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அது பார்த்தோம். அப்புறம் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், முதல்ல தியான ஸ்லோகத்தில் முதல் பதத்தை மட்டும்தான் எடுத்துட்டோம். என்ன பதம், மௌன வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம், அதை மட்டும்தான் எடுத்துட்டோம். அதை எடுத்துட்டு நம்ம முதல்ல அதில் உள்ள 2 பேஸ், இந்த நவுன் பேஸ் பிராதிபதிகம் பாங்க, பிராதிபதிகங்கிறது இந்த வேர்டோடைய பேஸு, அந்த வேர்டோட பேஸ் 2 எடுத்துட்டு மௌன வியாக்கியா அது 2 எடுத்துட்டு எப்படியெல்லாம் அதுக்கு அர்த்தம் கொடுக்கலாம், அதுக்கு விளக்கம் கொடுக்கலான்னு பார்த்தோம். ஒன்று மௌனம் ஏவ வியாக்கியா, சைலன்ஸு தான், அமைதி தான், மௌனம் தான் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு நம்ம சொன்னோம் அவதாரணா பூர்வபத கர்மதாரய சமாசம். இது சான்ஸ்கிரிட் தெரிஞ்ச வாளுக்கு மட்டும் புரிஞ்சுக்கட்டும், மற்ற வாளுக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா அவங்க என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், மற்றப்பே கிடையாது. லைஃப் ஃபுல்லாகவே லேர்னிங் தானே. அப்புறம் 2வது சொன்னோம் மௌனம் துவாரா வாக்கியா, மௌனம் மூலமாக. இது என்ன செஞ்சோம், மத்தியம பத லோபி கர்மதாரே சமாசான்னு சொன்னோம். ஏன்னா அந்த இடையில உள்ள அந்த துவாராங்கிறது சமஸ்த பதத்தில் இல்லை, அந்த சேர்த்த வேர்டில் இல்லை. ஏன்னா மௌன வியாக்கியா தான் இருக்குது, அந்த துவாராங்கிறது போயிடுது, மத்திய பதத்தில் உள்ள போயிடுது. 3வது மௌனேன வியாக்கியா, மௌனத்தினால், மௌனத்துடன், மௌனத்தின் மூலமாக, திருதியா தத்புருஷ சமாசம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த 3ஐயும் பார்த்தோம். இப்போ இந்த 3வது செஷனில் மௌனம், ஏன் மௌனத்தினால அவர் பண்ணுறார், மௌனத்தினால பண்ண முடியுமா, முதல்ல மௌனத்தினால பண்ணினா அதில் என்னெல்லாம் ப்ராப்ளத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நான் மௌனமாக இருந்தேன்னாக்கா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன், நான் மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம், நிறைய அழுத்தங்கள் இருக்குது இல்லையா, கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து. ஒன்று எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியலனாலும் மௌனமாக இருக்கலாம். இப்போ மௌனம் மூலமாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இல்லையா, அந்த கொஸ்டின் வருமா வராதா. 2வது நான் மௌனமாக இருக்கேன், நீங்கள் கேள்வி கேட்குறேன், நான் ஏன் மௌனமாக இருக்கேன்னா நான் அதை சொன்னேன்னா உனக்கு புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு கஷ்டம், தகுதி இல்லை, அதனால் மௌனமாக இருக்கலாம். 3வது எது வார்த்தையினால் சொல்ல முடியாதோ அதில் வார்த்தை பேசி பிரயோஜனம் இல்லைல்ல, அதனாலேயும் மௌனமாக இருக்கலாம். கரெக்டாக. ஸோ இங்கே இந்த 3வது வகையை தான் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, பார்த்தோம்னா நியாய வைசேஷிகம்ங்கிற ஃபிலாசபி இருக்குல்ல, தத்துவங்கள் இருக்குல்ல, அந்த தத்துவங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வார்த்தைகளோ அல்லது மொழியோ எதெல்லாம் கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தையே 7 விதமாக பிரிச்சுங்க, 7 பதார்த்தங்களாக பிரிச்சிருக்காங்க. யார், நியாய வைசேஷிகம். அந்த தத்துவங்களில் என்னெல்லாம் பிரித்து படிக்கிறாங்க. முதல்ல திரவியம்னா ஒரு மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸு, ஒரு மேட்டரை பற்றி அழகாக பேசலாம், அதை பற்றி வேர்டு கூட இருக்கலாம். இந்த சட்டை கூட ஒரு மேட்டர் தான், கரெக்டாக. ஸோ
திரவியம் இருந்தால் அதை பற்றி அதை பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம், அதுக்கு வேர்டு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது குணம், குவாலிட்டிஸ். இது வெள்ளை கலர் சட்டை, அழுக்கான சட்டை, சுத்தமான சட்டை, பழைய சட்டை, புதிய சட்டை. அட்ரிபியூட்ஸ், குவாலிட்டிஸ், அதுக்கு குணம்னு சொல்லுவாள். குணத்தில் இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணலாம். மூணாவது வந்து கர்மம், ஆக்டிவிட்டி. இந்த சட்டையை தோற்று கொண்டிருக்கிறேன், ஆக்டிவிட்டீஸ், அதையும் கம்யூனிகேட் பண்ணலாம். அப்புறம் சாமானிய அல்லது ஜாதி. ஜாதிகள்னால் பிரிக்கிறது, மனித ஜாதி, மிருக ஜாதி, கொடி ஜாதிகள், தாவர ஜாதிகள் அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா. ஜாதிகள், தட் இஸ் ஜென்ரலாரிட்டி, ஸ்பீசிஸ், அதையும் கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த உலகத்தை அப்படி பிரிக்கும்போது இதெல்லாம் பிரிச்சிருக்கா. அப்புறம் விசேஷம், பர்டிகுலர். இந்த ஒரு ஜாதித்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மர ஜாதின்னு வச்சுட்டாக்க அதில் மாமரம், தென்னை மரம், உயர்ந்த மரம், அகன்ற மரம், இந்த பர்டிகுலாரிட்டிஸ், விசேஷக, அதையும் கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்புறம் சம்பந்தம், இவனோட அப்பா இவனோட கார் இது அப்படின்னு சம்பந்தத்துக்கும் கம்யூனிகேஷன் பண்ணலாம். அப்புறம் அபாவம்னா நான் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ். அது இல்லை, பக்கத்து ரூமில் ராம் இருக்கானா பாரு, ராம் இல்லை, கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இவன் என்ன பண்ணிட்டான்னா, நியாய வைசேஷிகா வந்து இந்த உலகத்தையே இந்த 7 கேட்டகரியாக பிரிச்சுட்டான், பதார்த்தங்களாம். அண்ட் அவள் சொல்கிற இந்த 7 வச்சு தான் நம்ம கம்யூனிகேஷனே இருக்க முடியும். இதுக்கு பியாண்ட் 7 வந்துட்டுமே கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே பரபிரம்ம தத்துவம்னு இருக்கே, அது 7 ஒன்றும் வரதில்லை. அப்போ எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போது என்ன பண்ணலான்னா 2 விதமாக பண்ணலாம். இந்த மாதிரி பரபிரம்ம தத்துவம்லாம் எப்படி பண்ணலான்னா, இந்த மௌனம் வியாக்கியாக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கலாம்னா, நிஷேத விருத்தி அண்ட் இன்னொன்று வந்து என்ன சொல்லலாம்னாக்க லக்ஷணா விருத்தி அப்படின்னு சொல்லலாம். 2 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிஷேத விருத்தினா இல்லை இல்லை இல்லை, இது இல்லை இது இல்லை இது இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா புரியும். நான் அதுக்கு முன்னாலே சொல்கிறேன். மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம். எங்கள் நிர்வாண ஷட்கம், நிர்வாண ஷட்கத்தில் ஏற்கனவே போஸ்டிங் பண்ணியிருக்கேன், பார்க்காதவோ பாருங்கோ. ஆதிசங்கர் பண்ணது 6 ஸ்லோகங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஸ்லோகே அதுதான். மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம். நான் என் மனசு இல்லை, நான் புத்தி இல்லை, நான் அகங்காரம் இல்லை. இப்போது இதில் ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்குற டேபிள்னால் என்ன, ஒரு மேஜை என்றால் என்ன? நான் வந்து சொல்கிறேன், மேஜை வந்து ஒரு மொபைல் ஃபோன் இல்லை, மேஜை ஒரு கடிகாரம் இல்லை, மேஜை ஒரு சட்டை இல்லை. என்னடா நான் மேஜை என்னன்னு கேட்டாக்க நீ எதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியே, மேஜைன்னா மேஜையை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்போம். இங்கே வேறு என்ன சொல்கிறார்? மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம். எது இல்லை எது இல்லை நீ என்னன்னு சொல்லு அப்படின்னாக்க கடைசியில் பார்த்தாக்கா சிவோகம் சொல்கிறார் அவர். அப்போ எப்படின்னாக்க கம்யூனிகேஷன் டேபிளை பற்றி எப்படி சொல்லலான்னா, உங்களுக்கு அந்த டேபிளை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்ததுன்னா டேபிள் எப்படின்னு சொல்லலாம். மரத்தினால் பண்ணினது, 4 கால்களை உடையது, எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரீ கன்சீவ்டு ராங் நோஷன்ஸில் இருக்கேன், ஒரு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன் ஒரு விஷயத்தை. அப்போ நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா என்ன செய்யணும்? அந்த ராங்காக புரிந்தலை எடுத்துட்டு புதுசாக இது கரெக்டாக சொல்லணும் இல்லையா? அதான் முதல்ல நேத்தி. ஏன்னா நம்ம வந்து எப்போதுமே பார்த்தோன்னா அந்த உடம்பு மனசு புத்தி தான் நான் நினச்சிட்டே இருக்கோம் இல்லையா? அதானே வருது, மனோபுத்தி அகங்கார சித்தானி, அதானே நினச்சிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அதெல்லாம் இல்லைப்பான்னு சொல்லிட்டு நீ யாருன்னு சொல்லலாம். அப்போது இல்லைன்னு சொன்ன அப்புறம் மிஞ்சி இருக்கிறது யார்? எல்லாத்தையும் நெகேட் பண்ணுறானே, அந்த நெகேட்டர் மட்டும்தானே இருக்கான், அவன் தான் நீ. அப்படி ஒரு விதமாக நிஷேத விருத்தின்னு பேர். எதெல்லாம் நேத்திங்கிற விதத்தில் மௌனமாக இருந்தாலும் மீனிங்ஸ் இம்ப்ளைடாக இதை சொல்லலாம். இன்னொன்று வந்து லக்ஷணா விருத்தினா என்னென்னா இம்ப்ளைடு மீனிங்கும் பண்ணலாம். எப்படி இம்ப்ளைன் பண்ணலாம்? நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வரும்போது நிறைய பேர்லாம் போகிறா. ஒருத்தரை வந்து காரில் போகிறார். அவர் காரில் நுழைஞ்சின்னு இருக்கும்போது அவர் ஏறி கார் ஓட்ட போகும்போது நீங்கள் எங்கே போகிறீர்கள் அப்படின்னு கேட்பான் ஒருத்தன். நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு என்ன அர்த்தம்? என்னை ட்ராப் பண்ண முடியுமான்னு அர்த்தம். அவர் கேட்க வேண்டியது என்னை ட்ராப் பண்ண முடியுமான்னு. ஆனால் அதை வந்து அவர் வந்து கொஞ்சம் நாகரிகமாக அப்படியே கேட்பார். இது இம்ப்ளைடு லக்ஷணாமிருத்தி அப்படின்னு பேர். இதுக்கு பேர் இம்ப்ளைடு மீன். உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, பேசிகிட்டே இருக்காங்க, போக மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு வேறு வேலை இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உன்னோட நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன
அப்படின்னு கேட்குறோம்ல. அப்போ அவர் என்ன இம்ப்ளைடாக என்ன கொடுக்குறோம் மெசேஜ்? ஸோ த சைலன்ஸ் கேன் பை இம்ப்ளிகேஷன் கிவ் சம் மீனிங் இல்லையா? பை இம்ப்ளிகேஷன் இட் கேன் கிவ் சம் மீனிங். ஏன்னா இது வார்த்தைகளினால் சொல்ல முடியாதுங்கிறதும் சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தேன்னா, அப்புறம் அந்த ஆள் போவே இல்லைன்னா நம்ம அடிக்கடி கடிகாரத்தையே பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஓ இவருக்கு டைம் எடுத்து போட்டிருக்கு அப்படிம்போம். இப்போது சைலன்ஸ் ஏன் சொல்லியிருக்கார்? மௌன வியாக்கியா அப்படின்னா ஏன் சொல்லியிருக்கார்? சைலன்ஸ்லேருந்து தான் எல்லா வேர்ட்ஸுமே வருது. கரெக்டாக? எல்லா வேர்ட்ஸும் எங்கேருந்து வருது, மேனிஃபெஸ்ட் ஆகிறது சைலன்ஸ்லேருந்து. எல்லா வேர்டும் எதில் இருக்குது? சைலன்ஸில் தான் இருக்குது. எல்லா வேர்டும் எதில் போய் லயமாகிறது? சைலன்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த சைலன்ஸ் தான் எப்போதுமே இருக்குது. அதுலேருந்து தோற்றங்கள் மாறுது, விகாரங்கள் அது மாறுதல் அடைந்து திரும்ப சைலன்ஸில் தான் இருக்குது. அதே மாதிரி பிரம்மனும் இந்த பரபிரம்ம தத்துவனும் சைலன்ஸ் மாதிரி தான் எப்போதும் இருக்குது. இந்த உலகங்கள்லாம் தோன்றி இருந்து கொண்டு லயமாகி கொண்டு இருக்கு இல்லையா, அது அப்பியரன்ஸ் தான். உண்மையிலே அது இல்லை, இது அப்பியரன்ஸ் தான். இருக்கிறது சைலன்ஸ் தான். இது டிரான்சாக்ஷன் பர்பஸுக்கு இது இருக்குது. அப்போ தான் இந்த சைலன்ஸ் மௌன வியாக்கியாங்கிறதுக்கும் இந்த அர்த்தமும் எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இந்த சின்ன வேர்டு தான் மௌன வியாக்கியா தான். இது இப்படி புரிஞ்சுட்டா தான் நம்மளுக்கு வீல் அப்ரிஷியேட். இது அப்போ தான் நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியும். கரெக்டாக? அவசரப்பட்டு நம்ம ஏதோ பண்ணணுமேன்னு காட்டாமல் முடியாது. ஸோ இங்கே பார்த்தேன்னா இந்த மௌன வியாக்கியாவுக்கு நான் ஒரு கோட்டு எங்கே இந்த கேனோபனிஷன் இதுலேருந்து ஒரு கோட்டு சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். நான் அதை முதலையே சொல்லியிருக்கிறது பெட்டராக இருந்திருக்கும். அப்போ பரவாயில்ல, பெட்டர் லேட் தென் நெவர். என்ன சொல்கிறான்னாக்கா, பிரம்மனை பற்றி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கேனோபனிஷத்து 3வது வேர்ஸு. யாரெல்லாம் புக்கு இருக்கோ பார்க்கலாம், அல்லது நீங்கள் கூகுளும் போய் போட்டு பண்ணலாம். கேனோபனிஷத் வேர்ஸ் 3. ந தத்ர சக்ஷு கச்சதி, ந வாக் கச்சதி, நோ மனோ, ந வித்மஹ, ந விஜானீமஹ, யதா ஏதத் அனுஷிஷ்யாத் அந்யத் ஏவ தத் விதிதாத் அத அவிதிதாத் அதி இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏ நக தத் வியாச்ச சக்ஷிரே. பியூட்டிஃபுல் வர்ஸ் கேனோபனிஷத்தில் பார்க்கலாம். வேர்டு பை வேர்டு மீனிங் பார்த்தாக்க உங்களுக்கு புரியும். ந தத்திர சக்ஷு கச்சதி. இந்த பரபிரம்ம தத்துவம் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம கண்ணுக்கு எட்டாது, பெர்செப்ஷனால் முடியாது, இந்திரியங்களால் கிரகிக்கப்படுறது முடியாது. இந்திரிய அகோச்சரம், இட் கே நாட் பி பெர்சீவ், இந்திரியங்களால் கிரகிக்கப்பட முடியாதது. ந வாக் கச்சதி, அதை பற்றி பேச முடியாது. நோ மனோ, மனதினால் எண்ண முடியாதது. ந வித்மக, அதை பற்றி ஜென்ரலாக ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. சரி, ஜென்ரலாக புரிஞ்சுக்க முடியல கண்டிப்பாக. ந விஜானீமக, அதை பற்றி பெர்ஃபெக்டாகவும் புரிஞ்சுக்க முடியல. யதா ஏதத், தென் ஹவு இட். அனுஷிஷ்யாத், இதை பற்றி எப்படி சொல்லிக் கொடுக்குறது? இங்கே தான் இங்கே தட்சிணாமூர்த்திக்கு கரெக்டாக அப்ராப்ரியேட்டாக போட்டிருக்கு. யதா ஏதத் அனுஷிஷ்யாத், இதை பற்றி எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது? அந்யத் ஏவ, இது ரொம்ப டிஸ்டிங்க்டாக இருக்குது. தத், தட் இஸ், விதிதாத், எதெல்லாம் தெரிஞ்சுதோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சொல்கிற ஒரு விஷயத்தை, நார்மலாக ஒரு விஷயம் தெரியலன்னா என்ன சொல்லுவோம்? இன்னொரு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ எங்கள்கிட்ட கேட்குறாள், நீ ராம் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னா, நான் சொல்லுவேன் ஈகா தேட்டருக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ ஈகா தேட்டர் உனக்கு தெரிஞ்சிருந்தால் இட் மேக்ஸ் சென்ஸ், இட் மேக்ஸ், இது அதுதான் நாலெட்ஜ். உங்களுக்கு ஈகா தேட்டரே தெரியலன்னா ஈகா தேட்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லணும். சைதாப்பேட்டை ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் அப்படின்னு. அப்போது இது நோனுக்கும் சொல்ல முடியாது. ஒரு ரெஃபரன்ஸாக கொடுத்து தெரிஞ்ச விஷயத்தை ரெஃபரன்ஸாக சொல்ல முடியாது. புரிஞ்சுதா? ஸோ இது டிஃப்ரெண்ட், தெரிஞ்சதுலேருந்து டிஃப்ரெண்ட்டு. தத் விதிதாத், ஃப்ரம் த நோன். அத்த, தென் அவிதிதாத், தெரியாததுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தெரிஞ்சது தெரியாதது தெரியறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறேன், உனக்கு சைனீஸ் லாங்குவேஜ் தெரியுமா அப்படிங்கிறேன். நான் தெரியாதுங்கிறேன். அப்போ அது தெரியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அந்த அவேர்னஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நான். இது இம்ப்ளைடு மீனிங் டைரெக்டாக கொடுக்கல. இந்த அவேர்னஸ் மூலமாக தான் நடக்கிறது.
இப்போது இதை தான் இங்கே இருக்கிற, அப்புறம் இதை முடிச்சிடலாம், இதை முடிச்சுட்டு இதை பேசலாம். அப்புறம் அவிதாத் அதி எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்டிங்க்ட் இதி தஸ் சுஷ்ரும வி ஆர் ஹர்ட். இது வந்து நாங்கள் எப்படி கேட்டிருக்கோம், எங்கள் குரு மூலமாக கேட்டிருக்கோம். இது தெரிஞ்சதுலும் இல்லை, தெரிஞ்சதுலேருந்தும் டிஃப்ரென்ஸு, தெரியாததுலேருந்தும் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருக்கோம் குரு மூலமாக. அப்படின்னா அர்த்தம் இது வந்து இதோட பிரமாணம் என்ன, இதை பற்றி ஸ்ருதி பிரமாணம் கேட்டுக்கணும். வெர்பல் டெஸ்டிமனி, சாஸ்திரங்கள் மூலமாக, நம்ம குரு மூலமாகத்தான் இதை கற்றுக்க முடியும். அந்த குரு மூலமாக எப்படி கற்றுக்குறோம்? அவர் வந்து சைலண்டாக இருக்காருன்னா வாட் இஸ் எம்ப்ளையிங் தட், இது வேர்ட்ஸ்னால் சொல்ல முடியாதப்பா, இதை இம்ப்ளை பண்ணலாம், இது இல்லை என்று சொல்லலாம், அல்லது இன்னொரு வார்த்தை சொல்லி அதை மூலமாக சொல்லலாம். அதை மாதிரி அதுதான் ஏன் அப்போ என்ன செய்யணும்னா, இதை வந்து நீ வந்து என்ன செய்யணும்னாக்க வேதத்தை படித்து ஒரு நல்ல குரு மூலமாக தான் கற்றுக்க முடியும். அதான் இங்கே இம்ப்ளைடு மீனிங். இதோட இம்ப்ளைடு மீனிங் என்னென்னா, இதை வந்து ஒரு நம்ம வேதங்களை பகின்று முறையாக ஒரு நல்ல குரு இருக்கிற லிவிங் குரு மூலமாக சாஸ்திரமாக முறைப்படி படித்து கொள்ள வேண்டும். அதான் இதோட மீனிங். மௌன வியாக்கியாங்கிறது இதுதான் அர்த்தம். ஏன்னா அவர் கூட இருக்கிறதுலாம் யார்? நல்லா படித்தவங்க, நாலேஜ் உள்ளவங்க, தத்துக்குட்டி இல்லை, ஃப்ரெஷர்ஸ் கிடையாது. அது பார்க்க போகிறோம் இனிமேல் வர வர. ஸோ இதோட இன்றைக்கி இந்த செஷனோடு வச்சுக்கலாம். ஸோ இன்னும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பதம் கூட முடிக்கல. இந்த முதல் பதத்திலேயே 6 பிராதிபதிகம் இருக்குது, பேஸ் ஆஃப் நவுன் இருக்குது. அதில் முதல் 2 வேர்டை மட்டும் எடுத்து முடிச்சிருக்கோம். இப்போது வந்து அடுத்த ஆப்பில் என்ன செய்யணும்னா, அடுத்த செஷனில் இந்த முதல் 2 சேர்த்தோம் இல்லையா, அதை 3ஆவது வேர்டோட சேர்த்து மேலே பார்க்கலாம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நமோ நமக குருப்யோ நமக நமோ நமக. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.